ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சமையல். இன்றைக்கி பட்டர் நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் 4 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன். இந்த 200 ml கப்பில் மெஷர் பண்ணியிருக்கேன். எண்ணெய், 1/2 கப்பு தயிர், உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ பட்டர் நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, பேக்கிங் சோடா, அப்புறம் சர்க்கரை, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1/2 கப்பு தயிரையும் இதுலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்க தேவையில்ல, வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். எனக்கு கிட்டத்தட்ட 1.25 கப்பு தண்ணி பிடிச்சது இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதில் பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் பிசையணும். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 minutes ஆகும். இப்போ மறுபடியும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து அது மேலெல்லாம் பூசிடலாம். ஒரு வெட்டான கிச்சன் டவலில் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 hours வார்ம் பிளேஸில் வச்சிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 3 hours ஆயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவும் கிட்டத்தட்ட டபுள் த சைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அது மேலே கொஞ்சம் மைதா தூவி நல்லா பஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ரோலிங் பின்னில் மைதா தூவி நம்ம வச்சிருக்கிற உருண்டைங்களை வச்சு நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்போ தான் நானுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சப்பாத்தி மாவுக்கு தேய்க்குவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் திக்காக தேய்ச்சிருக்கோம். அது மேலே கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதை தவாவில் போடலாம். தவா நல்லா சூடாயிடுச்சு. தீ மீடியமாக வச்சு நம்ம தண்ணி ஸ்ப்ரெட் பண்ண சைடு தவா மேலே படுற மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற மாவை போட்டு குக் பண்ண போகிறோம். மீடியமான ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் அப்படியே நம்ம பேனை திருப்பி பிடிச்சு டைரக்ட் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். இப்போது தவாவை திருப்பி டைரக்ட் ஃப்ளேமில் குக் பண்ணுறோம். தீ நானோட எல்லா சைட்லேயும் படுற மாதிரி குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் எடுத்து மேலே பட்டர் அப்ளை பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ இன்னொரு நான் குக் பண்ணலாம். இந்த நான் சூவியெல்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும். தவாவை டர்ன் பண்ணி குக் பண்ணும்போது எல்லா சைடும் தீ படுற மாதிரி பார்த்து குக் பண்ணுங்கள். இல்லை ஒரு சைடு வெந்தும் இன்னொரு சைடு வேகாமலும் இருக்கும். ஸோ அது மட்டும் கவனமாக பார்த்து குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு.
இப்போது நான் அது மேலே மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ நம்ம சூப்பரான சாஃப்டான நான் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். இப்போ சாஃப்டான டேஸ்டியான பட்டர் நான் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.